பிளேட்டோவின் தத்துவத்தை அவரது முக்கியமான மேற்கோள் மூலம் வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அது பின்வருமாறு. தொடக்கம் என்பது வேலையின் மிக முக்கியமான பகுதியாகும். பொருள்: நீங்கள் எதையாவது எவ்வாறு தொடங்குகிறீர்கள் என்பது பெரும்பாலும் அதன் வெற்றியை தீர்மானிக்கிறது என்று பிளேட்டோ கூறுகிறார். ஒரு வலுவான தொடக்கம் திசை, உந்துதல் மற்றும் தெளிவைத் தருகிறது. அடித்தளம் நன்றாக இருந்தால் மீதமுள்ளவை எளிதாகிவிடும். ஆனால் நீங்கள் கவனக்குறைவாகத் தொடங்கினால் தவறுகளும் குழப்பங்களும் பின்னர் பின்தொடர்கின்றன. சுருக்கமாக, ஒரு நல்ல தொடக்கம் ஒரு நல்ல முடிவை உருவாக்குகிறது. 1. எடுத்துக்காட்டு: தனிப்பட்ட வாழ்க்கை. உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த விரும்புகிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். எளிய உடற்பயிற்சி வழக்கம், ஒரு நிலையான நேரம் மற்றும் சிறிய இலக்குகள் போன்ற தெளிவான திட்டத்துடன் நீங்கள் தொடங்கினால், நீங்கள் நிலையாக இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் எந்த அமைப்பும் அல்லது உந்துதலும் இல்லாமல் தொடங்கினால், நீங்கள் விரைவில் வெளியேறலாம். 2. பணியிட உதாரணம். நீங்கள் வேலையில் ஒரு புதிய திட்டத்தைத் தொடங்குகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். பணிகளை ஒழுங்கமைத்தல், காலக்கெடுவை அமைத்தல் மற்றும் குறிக்கோள்களை புரிந்துகொள்வதன் மூலம் நீங்கள் தொடங்கினால், முழு திட்டமும் சீராகிவிடும். பலவீனமான அல்லது குழப்பமான தொடக்கம் பின்னர் தாமதங்கள், மறுவேலை மற்றும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். தொடக்கம் வலுவாக இருக்கும்போது, குழுவிற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது சரியாகத் தெரியும், பொறுப்புகள் தெளிவாக இருக்கும். இது அனைவரும் கவனம் செலுத்தவும் தேவையற்ற தவறுகளைத் தவிர்க்கவும் உதவுகிறது. தெளிவான செயல்திட்டம் இருப்பதால் இது குழுவில் நம்பிக்கையையும் வளர்க்கிறது. மேலாளர்கள் முன்னேற்றத்தை எளிதாக கண்காணித்து, சீக்கிரமே திருத்தங்களைச் செய்யலாம். ஒட்டுமொத்தமாக, நன்கு திட்டமிடப்பட்ட தொடக்கமானது திட்டத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது.